கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதாச்சும் சாப்பிடலாம்னு நாங்க போன இடம் தான் அம்மாஸ் கிச்சன். இதுல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு வாழையிலையை போட்டு அதுல தண்ணியை தெளிச்சு விட்டு பல வெரைட்டியான ஐட்டங்களை அவங்க வைக்கிறாங்க. அதுலயுமே இது எல்லாமே வந்து ஒரு அன்லிமிட்டெட் புஃபேயா தான் கொடுக்குறாங்க. இவங்களோட 2 லொகேஷன் இருக்கு. அதுல ஸ்காப்ரோல இருக்கிற லொகேஷனுக்கு தான் நாங்க அன்னைக்கு போயிருந்தோம். அவரோட ஃபுட்டோட டேஸ்டா இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட் அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. இவரோட மெனுவை பொறுத்த வரையில மெதுவடை, அனியன் பஜ்ஜி, சிக்கன் 65, மட்டன் கறி, ஃபிஷ் கறி, பரோட்டா, அதுக்குன்னு ஒரு சிக்கன் சால்னா, ரைத்தா, சட்னின்னு நிறைய வெரைட்டிஸை கொடுத்தாங்க. இதுல எல்லாத்துலயுமே டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாவே இருந்துச்சு. கனடாவில் வாழை மரத்தை காண்றதே ஒரு கஷ்டமா இருக்கும் போது இந்த மாதிரி பெரிய ஒரு வாழை இலையை வெட்டி போட்டு அதுல சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுத்த எல்லா ஐட்டத்தையும் நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது முடியறப்ப திரும்ப கேட்கும் போது அன்லிமிட்டடா அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, அதே போல ஒயிட் ரைஸ் அண்ட் கறின்னு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் என்னாலன்னா சாப்பிடவே முடியல. ஜஸ்ட் பிரியாணியை மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்யூஷுவல் ஒரு அப்பளம் கொடுத்தாங்க. அதுக்கு என்னங்க, அதையும் நொறுக்கி போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு சேமியால வந்து ஒரு டெசர்ட் கொடுத்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டோம். இந்த அண்ணா வந்து ரொம்பவுமே நல்ல முறையில் நம்மளை கவனிச்சாரு. அதுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அந்த கடையில இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம்.